ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதே நேரத்தில் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் அரையிறுதியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 9வது நாளில் ஆடவர் ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா, கிரேட் பிரிட்டன் அணிகள் மோதின. தொடக்கத்தில் கிரேட் பிரிட்டன் அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 17வது நிமிடத்தில் இந்திய வீரர் அமித் ரோஹித் தாஸுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. இதனால் இந்திய அணி 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இதனையடுத்து பெனால்டி ஷூட் முறையில் இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. இதன் மூலம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஒலிம்பிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் 20-22, 14-21 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். லக்ஷயா சென்னை வீழ்த்திய உலக சாம்பியன் விக்டர் ஆக்செல்சென் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். அதேபோல் மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை லவ்லினா சீனாவின் லீ குவானுக்கு எதிராக 1-4 என்ற கணக்கில் தோல்வியடைந்தார். கடந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற லவ்லினா இந்த முறை காலிறுதியில் தோல்வியடைந்து வெளியேறியதால் இந்திய வீரர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி 8வது இடம் பிடித்து வெளியேறினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தின் ஜெஸ்வின் ஆல்ட்ரெயின் தகுதி சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார்.